சமூகத்தில் வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை என்று சொல்லி வார்த்தையான தேவன் எங்களோடு இடைவிடும். என் தகப்பனே, உமது வல்லமையுள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறோம். அப்பா, மனுஷனுடைய சுயம் சாம்பலாகட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே பேச தேவ கிருபையை தாரும். பலப்படுத்த ஆசீர்வதியும். வந்தவர்கள் வறுமையாய் கடந்து போகாத அப்படிங்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும். அப்பா, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொண்டிருக்கிறோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9 வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை பாருங்க, உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? கையை தூங்க பார்க்கலாம். நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன். வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வாயிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுமா? அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் அவதரித்தார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் நல்ல ராஜ்யத்துக்கு அவர் கடந்து போனார் என்பதை நீங்கள் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? அப்படி சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. இல்ல, உங்களுக்கு நோயிலிருந்து சுகப்படுத்துவாரு. உங்க கஷ்டத்திலிருந்து கண்ணீரிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நீங்க தேவனை தேடுங்க, உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லிதான் சுவிசேஷத்தை சொன்னாங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்டுதான் நீங்க தேவனை அறிய வந்தீங்க. இந்த தேவனை அறிய வந்த நீங்க இங்க தேவ வார்த்தைகளை கேட்கிறீங்க. இந்த தேவ வார்த்தைகளை கேட்கும் போது உங்க வாயில ஒரு அறிக்கை இடுறீங்க. ஓ, இதோடு எழும்பி போனாரா? அப்படி நம்ம என்ன பண்றோம்? இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வரும்போது முதலாவது உங்களுக்கு வரதுன்னா ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து என்ன வேண்டுமா? விடுதலை பெறணும். இதை நீங்க அறியாது இருந்தீங்க. அறிய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு யார் கடந்து போவாங்க? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாராம்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். நாம பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்திலே கடந்தோம், துன்மார்க்க வழிகளிலே நடந்தோம். நம்மை ரட்சிக்க முடியாதான் கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பாருங்க, சுகம் உள்ளவனுக்கு யார் தேவையில்லை? டாக்டர் தேவையில்லை. ஒருத்தர் சுகமா இருக்கிறானா யாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவானா? போகவே மாட்டாங்க. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லைன்னா தான் எங்க போவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்ப பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? அவரை அழைத்து ரட்சிப்பை கொடுத்து நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த பூமியில அவர் வந்தார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா இல்லீங்களா? விசுவாசிக்கிறீங்க. அப்ப விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். நீங்க ரட்சிப்பு அடைந்துட்ட உடனே திடீர்னு மரிச்சு போயிருங்க வச்சுங்களேன், செத்துட்டோம். அவங்க சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருந்தாங்க. சர்ச்சின் பிரகாரம் அடக்க ஆராதனை செய்யணும். சர்ச்சு என்ன சொல்றது? வேத வார்த்தை என்ன சொல்றது? அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? அதன் முறைகளை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு மண்ணு பண்றதுக்கு என்ன பண்ணணும்? பாஸ்டர் கிட்ட இடம் கேளுங்க. அவர் என்ன பண்ணணும்? மண்ணு பண்றதுக்கு இடத்த கொடுப்பாரா? நீங்க போயிட்டு ஆண்டவர் அறிஞ்சு சபைக்கு வந்துட்டு நேரா வீட்டில் போய் உட்காந்து திடீர்னு செத்து போயிட்டோம்னாக்கா நம்மளை நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவாரா? போவாரா போக மாட்டாரா? சொல்லுங்க, போவாரா போக மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமா கொண்டு போக மாட்டார். ஏன்? நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு
தேவ வார்த்தைகளை என்ன பண்றீங்க? தியானிக்கிறீங்க. சபைக்கு என்ன பண்ணுங்க? கடந்து வரீங்க. தேவ திருவசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, வார்த்தைகளை கேட்டீங்க, ஆனா நீங்க என்ன பெறல? ஞானஸ்தானத்தை பெறல. ஆனா அங்க கொடுக்கிறவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவர்களை கர்த்தர் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். எப்படி போவார்? நீங்க வாயினால அறிக்கைட்டீங்கல்ல, நீங்க தேவனை அறிஞ்சிட்டீங்கல்ல, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததை நீங்க நம்பினீங்க இல்லைங்களா? அதனால நம்புறதுனால அவர்கள் கர்த்தர் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவார். நிச்சயமா ஒருபோதும் கொண்டு வர மாட்டார். நான் கடந்த நாட்கள் அந்த வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண, மறுபடியும் என்ன சாயந்தரம் பிரேயர் கொடுக்க நான் போயிருந்தேன். தவறான உபதேசம். வேதம் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாக போதிக்கணும். நான் சபைக்கு போயிட்டேன், நான் தேவனை அறிஞ்சிட்டேன், என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நான் மரிச்சா என்ன நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவார். ஒருபோதும் உன்னை கொண்டு போகவே மாட்டார். ஒருவன் பெயர் கிறிஸ்துவனாக இந்த பூமியில ஜீவிப்பானால் அவனை கர்த்தர் நிச்சயமாக நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு போகவே மாட்டார். வேதம் நமக்கு பாருங்க, வேதம் கடைசி நாட்களே இந்த வேத திருவசனம் தான் நம்மளுடைய நியாயம் இருக்கும். இந்த தேவ திருவசனம் அங்க பாருங்க, ஒருவரும் வாங்கக்கூடாதபடிக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த காரியங்களை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? சிங்காசனத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து தியானித்தோம். அங்க பரலோக ராஜ்யத்துல விட்டு இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது கையில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தை வாங்குவதற்கு அதிகாரம் உள்ளவர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் நம்மளை அறிய வைக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு வைக்கிறார். ஏன்னா அந்த நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் போகும்போது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. ஏன் தேட முடியாது? நீங்க அவரை அறிஞ்சிட்டீங்கன்னா தேட மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து வாயினால அறிக்கையிட்டு மரித்தோரை உயிர்த்தெழுந்த செய்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த தேவன் வலது பரியத்தில் நிற்கிறத நீங்க காண்பீங்க. அதற்கு தான் உங்களுக்கு சிஷ்டாந்தமா இந்த காரியத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்படிங்க போவாங்க? பிரதர், எங்க அம்மா போயிட்டு இருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன் பிரதர். நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க. நீங்க ஞானஸ்தானம் பெற்றால் மாத்திரம்தான். பெற்ற பிறகு இன்னொரு காரியம் இருக்கு, நீங்க அதை குறித்து பார்க்க போகும். வேதம் சொல்லுகிறது, அவர் நான் சொன்னேன் உங்க மன ஆறுதலுக்காக பேசலாம் பிரதர். ஆனா தேவ திருவசனம், வேத வசனம் என்ன பண்ணுது? திட்டவட்டமாய் போதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவன் மாத்திரம்தான். அதனால பாத்தீங்கன்னா நீங்க சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துல என்ன வாசிச்சோம்? இரவும் பகலும் என் வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தை தியானிக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுப்ப அவைகளே. இந்த தேவ திருவசனம் தான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதா. அப்ப நம்ம வேத பாருங்க, சர்ச்சுக்கு வந்துட்டோம், பெயர் கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணிட்டோம்? நாங்களும் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோங்க, ஆண்டவர் அறிஞ்சிட்டுங்க. ஆனா பாருங்க, செத்துட்டாரு, நாங்க கல்லறையில் இன்னும் போய் அடக்கம் பண்ணோம். ஏன் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க நித்திரையா இருக்கிறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து வருகையின் போது என்ன பண்ணுவாங்களாம்? அவர்களும் உயிரோடு எழுந்து வருவாங்க. அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போயிட்டு நாங்கள் இந்துல இருந்தா போய் என்ன பண்றாங்க? மண்ணு பண்றதுக்கு அப்படி எடுத்து போய் எரிச்சிட்டாங்கன்னா எப்படிங்க அவர் வருவாரு? அதனால எப்படியாவது என்ன பண்ணுங்க, சுடுகாட்டுக்கு என்ன வேணும்? இடம் வேணும். நாட்டில் ஒரு பிரதர் வந்தார், 2 டைம் வந்தார் நம்ம கிட்ட பிரேயருக்கு. நான் 2 டைம் சத்தியத்தை பத்தி போதிச்சேன், மறு டைம் வரல. ஏன்னு கேட்டேன், பிரதர் நீங்க சொல்ற உபதேசம் ரொம்ப கடுமையா இருக்குது பிரதர். ஏன் பிரதர்? சத்தியத்தை எங்க போதிக்கிறாங்களோ அங்க நீங்க போங்க. நான் இப்ப கூட சொல்றேன், உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார சபையோடு ஐக்கியப்படுங்க. வார்த்தை அந்த சபையில் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், சத்தியத்தை குறித்தும், உலக நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த சபையில நிலைத்திருக்க நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு வருவீங்க. இல்லைன்னா நிச்சயமா ஒருபோதும் வரவே முடியாது. பண ஆசை, பொருளாசைகளை வைத்து அவலட்சணமான ஆதாயத்துக்காக, வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரோட ஐக்கியப்பட்டீங்கன்னா நிச்சயமா சொல்ற வேதத்தை வச்சு சொல்ற நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஏன் இந்த காரியத்தை திட்டவட்டமா நான் சொல்றேன்னு பார்ப்பீங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட சகல வார்த்தைகளும் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. பாருங்க, நீங்க மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க 30-34 எடுக்காதீங்க, வாசிப்பீர்களானால்
பாருங்க, கடைசி நாட்களில் அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து வாசற்படியில் அருகிலே வந்து நிற்கிறார் என்பதை நீங்கள் உணருங்க. ஏன் உணர வேண்டும்? அத்திமரம் எப்பொழுது துளிர்விடும்? பாருங்க, 2000 வருஷத்திற்கு முன்பாக யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சிலுவையில் அறையபடியாக ஒப்பு கொடுத்தாங்க. இந்த ரத்தப்படி எங்கள் தலைமையில வரட்டும், இவனை சிலுவையில் அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள். பரபாஸ் என்பவன் ஒரு திருடன், கள்ளன். அவனை விடுதலை செய்ய முடியாது. என்ன பண்றாங்களோ, கத்தி கதறாங்க யூத ஜனங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியாது ஒப்பு கொடுத்தாங்க. அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், கண்ணில்லாத குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார், முடவனை எழுந்து நடக்க செய்தார். சகலவற்றை கண்கூட கண்டாங்க. பரிசெயனும் சதிசெயனும் என்ன பண்ணாங்க, ஆசாரியர்களும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 வருஷ காலம் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமே இருந்தது. மார்ட்டின் லூத்தர் வந்தாரு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா தேசத்தை கொண்டு வரவில்லை. பாருங்க, 1900 வருஷமாய் இஸ்ரவேல் என்று ஒரு தேசமே கிடையாது. 1948 இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை உருவாக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கும் போது தேவனை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வாசப்படியில வந்து என்ன பண்ணிருக்கிறாரா, இப்ப நிற்கிறாராம். வேத வார்த்தை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார், அறிவு பெருத்திருக்கிற காலம் ஒரு காலம் வரப்போகிறது. அது வரைக்கும் இந்த தேவ வார்த்தைகளை முத்திரை போட்டு வை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக பத்மத் தீவிலே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளம் என்ன? அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான் தரித்திரர், சுவாதினர், அடிமைகள் யாவரும் தாங்கள் தாங்கள் வலது கையிலாவது நெற்றியாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வரப்போது முத்திரை. நெக்ஸ்ட் வரப்போது முத்திரை வரப்போது. எப்படி வரப்போது? ஆதார் கார்டு எல்லாரும் என்ன பண்ணாச்சு, பிடிச்சாயிடுச்சு. இந்த ஆதார் கார்டு போயிட்டு நெக்ஸ்ட் பயோ சிப்பில் ஒரு சிப் வரப்போது. கொரோனாவில் போய் கையை காட்டணும், நெத்தியை காட்டணும். நெத்தியும் என்ன பண்ணாங்க, கையை காட்டணும்னு அது நம்ம உடம்புல வெப்பம் இருக்கு, நம்ம உடம்புல எவ்வளவு எலக்ட்ரிக்கல் இருக்குது என்ன பண்ணாங்க, நாங்க கண்டுபிடிச்சாங்க. எதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி இப்ப நெத்தியில வைக்கலாம்னு என்ன ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. நெத்து வரப்போது பயோ சிப். 2000 வருஷத்துக்கு முன்பு பத்தவத்தியில வெளிப்படுத்தின காரியத்தை, அந்த காரியம் என்ன இருக்கு, இப்ப நடக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்ற தேசத்தை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அங்கு யாக்கோப்புக்கு வெளிப்படுத்தின காரியம் இன்னைக்கு இஸ்ரவேல் என்ற தேசத்தை நம்ம கண்ணால் இன்னைக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் வேதத்துல எழுதப்பட்ட எந்த வேதாகமத்திலும் இதை பத்தி எழுதப்படவே இல்லை. கொள்ளை நோய் வரும் சொன்னாரு, பஞ்சம் வரும் சொன்னாரு, பூமி அதிர்ச்சி வரும் சொன்னாரு, ராஜ்யத்துக்கு ராஜ விரோதமாக எழும்புவாங்கன்னு சொன்னாரு. சகலமணிக்கு நடந்து இருக்கு. வேற எந்த வேத புஸ்தகத்துல இந்த காரியம் எழுதப்படலை. ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் நியாய தீர்ப்புல நம்மளை நியாயத்திலே கொண்டு வருவார். இல்ல பிரதர், பொம்மா நித்தியத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, பல்லவரா எங்க போயிருக்க மாட்டாங்க, பரதேசி கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. என்ன பிரதர், நாங்க நம்பினுக்கிறோமே. நான் சொன்னேன், நீங்க கர்த்தரை அவங்க அறிஞ்சாங்களா? சத்தியத்தை அறிந்தவுடன் அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தீங்களா? இல்ல பிரதர். ஏன் விட்டுட்டீங்க? சத்தியத்தை அறிந்த பிறகு ஞானஸ்தானத்தை என்ன பண்ணணும், பெறணும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஐ வாசிங்களே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே பாருங்க, மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு நாடி தேடி கடந்து வந்திருக்கிறார். ரட்சிப்பு சமீபமா இருக்கு, அதை நீங்க பற்றி கொள்ளுங்க. இல்ல பிரதர், நாங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்திருந்தோம் நீங்க தேவன் என்ன பண்றீங்களா, காலால போட்டு மிதிக்கிறீங்க. தன் கிரியைகளினாலே, நம்முடைய கிரியைகளினாலே நம்ம என்ன பண்றோம், தேவனை மிதிக்கிறோம். எடுத்து சிலுவையில் எடுத்து மாட்டி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, தாண்டவரை நீங்க அங்கேயே இருங்க, என் காரியம்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியில் என்ன பண்றேன், நான் வரேன், நான் அப்புறமா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு. ஞானஸ்தானம் எடுத்துட்டாக்க என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, வீட்டில் நல்லது கெட்டதெல்லாம் நான் செய்ய முடியாது,
நீ ஞானஸ்தானத்தை பெறணும்னா நித்திய ராஜ்யத்துக்கே வர முடியாதுன்னு தெளிவா பைபிள் வேதத்துல நமக்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்க. என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஆத்திரமமானது. பாருங்க, பவுல் சொல்றாரு, அவர்கள் எல்லாத்திலும் பிரதானமான பாவி, நான் அந்த பாவி தான். ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து பத்தி நான் என்ன பண்ணல, அறியல, தூசணமாய் பேசினவன், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினவன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத அடியனை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்திருக்கிறார். நீங்க இந்த சத்தியத்தை அறியுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணாராம், இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போக என் வார்த்தைகள் ஓய்ந்து போவதில்லை. மத்தேயு சுவிசேஷம் 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு போதும் ஒழிந்து போவதில்லை. ஒரு போதும் என்ன அர்த்தம், ஒழிந்தே போகாது. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. இயேசு பிரயுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. அங்க வந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, செய்தி கொடுத்தாரு. அவங்க வாயில அறிக்கைட்டு இயேசு கிறிஸ்து நம்பினா போதும் பிரதர், எங்க வந்துருவாங்க, எங்க வந்துருவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருவாங்க. துருபதேசம், இது சத்தியத்திற்கு மாறான ஒரு உபதேசம். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எதனால ஞானஸ்நானம் கொடுத்தாராம்? யோவான் சாணம் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? ஜலத்தினால. யாருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தாராம்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களும் சிருஷ்டித்த தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதிக்கரையில ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. அவர் பெற்றுக்கொண்டாரா இல்லையா? அப்ப அவர் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஏன்னா வேத சட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றால் மாத்திரம்தான் நித்தியத்திற்கு போக முடியும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே பூமியில ஞானஸ்நானத்தை பெற்றார். அவர் பெற்று கரை ஏறின போது பரிசுத்த ஆவியானவர் என்ன வேணாராம், புறாவை போல அவர் மேல இறங்கினார். நீங்க ஜலத்தில ஞானஸ்நானத்தை பெற்ற போது, ஏன் ஜலத்தில நம்ம ஞானஸ்நானத்தை பெறணும்? நல்ல தெளிவா பாருங்க. முந்தின ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். இந்த ஏவாள் ஆதாமுக்காக உண்டாக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. முந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலா எலும்பில் எடுத்து ஒருத்த போசவன் ஈட்டி எடுத்து எங்க குத்துறான், எங்க குத்துறானா? விலாவில் குத்துறா. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே யாருடைய விழாவில? இயேசு கிறிஸ்துடைய விழாவில குத்துறான். ஒரே குத்து ஈட்டியில குத்தன உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க எதில் உண்டாக்கப்பட்டவங்க? நீங்க ஞானஸ்நானம் எதில் பெறீங்க? ஜலத்தினால பெறீங்க. ஹல்லேலூயா. 1 யோவானின் புத்தகம்
1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவன் ஒருவர் என்ன பண்ணிருப்போம்? ஐக்கப்பட்டிருப்போம். பாருங்க, அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்து நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலே ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. அந்த ஜலத்தில் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் உன் சகல பாவங்களில் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இவங்க மாத்திரம் தான் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா எங்க போக முடியாது. நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ணப்படணும்? ஞானஸ்நானத்தை பெறணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இம்மூவரும் ஒருவரே. இந்த ஒருவரால நீங்க என்ன பெறணுமா? ஞானஸ்நானத்தை பெறணும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தை அறிக்கையிடணும். ஏன் அவர் நாமத்தை அறிக்கையிடணும்? பாருங்க, இங்க வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டு இருக்கு. வாசிப்போம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெறணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம ஞானஸ்நானத்தை பெறணும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானத்தை பெறணும். பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை, ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற தேவன். அந்த ஒளியான தேவன் தான் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட என் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் சகல பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். அதனால பாருங்க, சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு திரள் கூட்டம் நிற்கிறது. இந்த திரள் கூட்டம் யார் என்று நாம் அறிவோமானால், அங்க வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தொழிக்கப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருக்கிறவர்கள். இவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தான் நீதிமான்கள். நீங்க தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் நீங்க நீதிமான்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க முடியும். நீங்க அக்கிரமம் செய்கிறவர்களாக இருந்தால், துன்மார்க்க வழிகளில் நடக்கிறவர்களாக இருந்தால், பொய் பேசுகிறவர்களும் அக்கிரமக்காரரும் துன்மார்க்காரர்களும் அல்வி விசுவாசிகளும் அசுத்தம் உள்ளவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நீங்க ஒருபோதும் என்ன பண்ண முடியாதான், போகவே முடியாது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரா, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உன் சகல பாவங்களும் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து என்ன பண்ணுது, உன்னை நியாயம் விசாரிக்கிறது. நம்ம சபையுடைய பேர் அதான். இயேசு கிறிஸ்துவனும் சகல பாவங்களின் தான் நிம்மது விடுகடை கொடுத்தானே. நீ எப்பேற்பட்ட பாவியாயிரு, நீ எப்பேற்பட்ட அக்கிரம துன்மார்க்கமா செய், தேவ சமூகத்தில் நீ ஆண்டவரே என் பாவங்களை இழப்பன மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். தன் பாவங்களை என்னிடத்திலிருந்து மறைக்கிறவன் ஒருவனும் வாழ்வடையவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய விழாவிலிருந்து என்ன வந்துச்சான், ரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் நீங்க கழுவப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதம் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு இடம் போய் வாங்குறோம், ஒரு பைக் வாங்குறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்களேன். பொருள் வாங்கறதுக்கு முன்னே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போறீங்க. போக சொல்ல என்ன பண்ணுறீங்க, இடம் வாங்கணுவருக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க, ஒருத்தர்கிட்ட இடம் வாங்கிட்டீங்க, அந்த இடத்துக்கு நீ என்ன கொடுக்குறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க.
ஏன் அந்த இடத்த நீங்க என்ன பண்றீங்க? விலைய கரையுமா பெற்றுக்கொள்ளுங்க. இல்ல ஒரு வீடு லீஸுக்கு போறீங்க, லீஸுக்கு போனவங்க ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களா இல்லைங்களா? அந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு என்ன பண்ற, ஒரு விலை கரையை கொடுக்குறீங்க, அந்த இடத்துல பணத்தை கொடுக்குறீங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரா தெரியுமா? இவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உனக்கு விலைய கரையமா கொடுத்துருக்கிறார். யாரு? வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வாசிங்கள. நீங்க எதுக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க? இப்ப பாருங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, பணத்தை கொடுத்துதான் வாங்குறீங்க. பணம் கொடுக்காத இடம் யாராவது கொடுப்பாங்களா? அப்ப உங்களால பாருங்க, உலகத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக ஆத்துமாக்கள் இருக்கு, அவர்களெல்லாம் விட்டுட்டாரு. உங்களுக்கு பாருங்க, எந்த இடம் பிடிச்சிட்டு அந்த இடத்தான் போய் வாங்குவீங்க. மற்ற இடத்த போய் ஏதாவது நீங்க போய் தான் இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்களா? அது போல உங்க மேல கர்த்தருடைய விருப்பம், உங்க மேல கர்த்தருடைய நேசம். எத்தனையோ தலைமுறை சத்தியத்தை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. 4-5 தலைமுறை பார்த்தீங்கன்னா யாருமே உங்க சந்ததியில யாருமே சத்தியத்தை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை இந்த சத்தியத்தை அறிய வைத்து இந்த கடைசி நாட்டில் உடைய ரட்சிப்பிற்கான என்ன பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கு. நமக்கு தான் உணர்வு இல்லை. உங்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால விலைய கரையமா உங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அவருடைய சரீரத்தை பிட்க ஒப்பு கொடுத்து விலைய அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. நீ என் பிள்ளை, நீ என் மகள். என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாருங்க நம்மள. வேதங்க தெளிவா நமக்கு சொல்லுது. வாசிங்க, இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய பாருங்க, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்து. எப்படி ஆவினாலும் சரீரத்தினாலும் மகிமைப்படுத்துறது கேட்டேன் தெரியுமா? உங்க ஜபத்துல என்ன பண்ணும்? பாடல் பகுதியில ஆராதனை என்ன பண்ணும்? உங்கள் சரீரங்களை ஒடுக்கி கஷ்ட நஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாபாரங்கள், சஞ்சலத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒடுக்கி வச்சிருங்க. இருதயத்தில் வருகிற கவலை உன் இருதயத்தை என்ன பண்ணுமா? ஒடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும். அந்த தொழுகைக்கு மாத்திரம் தான் என் தேவனாய் கர்த்தர் என்ன கொடுப்பாராம்? எண்ணத்தை கொடுப்பார். உங்க கவலை பூரா உலகத்து மேல வச்சுக்கணும். நாளை குறிச்சே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கணும். லௌகிக கவலை, உலகத்தை குறித்து கவலைப்பட்டு உட்காந்துன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கல, என்ன ஆசீர்வதிக்கல. எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? நானும் சர்ச்சுக்கு போறேன், என் கஷ்டமே தீரல. நான் அடிக்கடி என் சாட்சி உங்களுக்கு வைராகியமா சொல்றேன். ஒரே நாள் பேமெண்ட் எனக்கு அன்னைக்கு நிலைமையில 1150 ரூபாய் ஒரு நாள் பேமெண்ட் கொடுக்குறேன். நான் வாரம் ஃபுல்லா போனாதான் எனக்கு அந்த பேமெண்ட்டு. அன்னைக்கு நான் போய் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எச் பிளேட் எடுக்கிறதுக்காக நான் வரமாட்டேன். அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன். என் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகணும். அநேக விசுவாசிகள் வருவாங்க. சாப்பிட்டு வச்சுட்டு போற தட்டை கழுவத்துக்கு ஓடனேன், பாத்திரத்தை கழுவத்துக்கு ஓடனேன், பாத்ரூம் கழுவத்துக்கு ஓடனேன். ஆராதனை முடிச்சவன போய் பாத்ரூம் கழுவுவேன். ஆராதனைக்கு முன்ன போய் பாத்ரூம் கழுவுவேன். ஓடி போய் பெருக்கி பாய போட்டேன், ஸ்டூல் எடுத்து போட்டோம். சாப்பிட்டவன அந்த தட்டுகளை, எச்ச தட்டுகளை கழுவிட்டு வந்தோம். நீங்க ஒரு ஊழியக்காரரை நிக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு நன்மையை குறைபடல. நீங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்துக்கு நடந்த கதையா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நேத்தெல்லாம் நாங்க ஓடுறது என்னவோ, ஒடியாரத்து என்னவோ, காய் கட் பண்றது என்னவோ, எப்படி இந்த விருந்து வீடு போல இருந்தது. ஒரு நேரத்துல தரிதரம் போட்டு என்ன பண்றாங்க? வத்தி குச்சி எடுத்து போட்டு புகையா வீடுக்குள்ள கண்ணா எரியும். தரிதரத்துல உட்காந்து இருந்தோம். நீங்க அப்படியா இருக்கு? வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. அவருக்காக நீங்கள் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருக்காக விலைய கரைவாய் ரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தினாலும் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உங்களை கர்த்தர் ஒருவதும் குறைய வைக்க மாட்டாருங்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளுங்க. இந்த ஆவியில என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு உண்மை இருக்க வேண்டும். சரீரத்தை அசுசிப்படுத்திடாதீங்க, உள்ளான ஆத்மாவை அசுசிப்படுத்திடாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதற்காக வாங்கப்பட்டிருக்கீங்களா? கிரயத்திற்காக. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம்.
லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல யார் மேல இறங்கினாராம்? இயேசு கிறிஸ்து மேல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. யார் மேல பிரியமாவா? இயேசு கிறிஸ்து மேல யார் பிரியமா இருந்தது? யார் பிரியமா இருந்ததா? நீங்க அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெறும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் புறா போல இறங்கும் போது, உங்க மேல எப்பொழுது எப்படி இருப்பாராம்? பிரியமா இருப்பார். ஏன்? அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் விலையக்கரைமா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? வாங்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் அல்ல, ரத்தத்தினால் என்ன பண்ணப்பட்டு இருக்கிறீங்க? நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7 வாசிங்களேன். பாருங்க, வேதம் சொல்லுது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. நான் உங்களுக்கு சொல்றது குறித்து என்ன பண்ணாதீங்க, அதிசயப்படாதீங்க. மறுபடியும் என்ன பண்றதான்? எப்படி பிறக்கத்து? பிறக்கத்துனா என்ன? தண்ணியில என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணப்பட்டு, தண்ணியில அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியா, புது மனுஷனா இங்க வரணும். இதுக்கு தகுதியுள்ள பாத்திரவனா நான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? முதலாவது தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். என் சரீரத்தை ஜீவ பலியாய் நான் ஒப்பு கொடுக்கணும். என் உள்ளான ஆத்மா பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். சகலவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அவர் கண்ணோக்குகிறார். சகலவற்றை அவர் கண்டு கொண்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும். அதற்கு நம்ம முதலாவது இடம் கொடுக்கணும். ஏன்? ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெறாவிட்டால் அவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ள எங்க வர முடியாது? பல்லவ ராஜ்யத்துக்கு வர முடியாதுங்க. நாங்களோட பைபிள் சொல்லுது, தெளிவா சொல்லுது. வாசிங்க. ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போமானால், யோவான் எல்லோருக்கும் பிரயோத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகள் வாரை அழுக்கதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. பாருங்க, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். பாருங்க, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான். ஏன் ஒரு நாள் அவன் பசி அடையான்? அவர்தான் ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. ஏன் பசி அடையான்? இதுக்கு முன்ன ஒரு வசனத்தை சொன்ன தெரியுங்களா? மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க.
சரி, யோவான் எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 6:35 வாசி. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். 47 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஜீவ அப்பம் நானே. இது என்ன அப்பம்? என்ன அப்பம்? ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் என்ன புசித்தாங்க? புசிக்கிறதும் புசித்தும் மரித்தார்கள். இதை புசிக்கிறவன், பாருங்க, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. நான் அந்த பிரதர் கிட்ட கேட்டேன், பிரதர் வசனம் இப்படி சொல்லுது பிரதர், நீங்க விசுவாசித்தா போவீங்கன்னு சொன்னீங்க. அவர் சொன்னாரு, செய்தி கொடுத்தாரு. ஆனா இந்த வசனம் சொல்லுது, என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். வாசிங்கள. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக பாருங்க, நான் கொடுக்கிற மாமிசமே என்றார். ஹல்லேலூயா. அவர் எதை கொடுத்திருக்கிறாரோ? அவருடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த சரீரத்தை புசித்து அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும், பாருங்க, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து பாருங்க, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், அழிவே இல்லாத ஜீவன். ஹல்லேலூயா. யுகா யுகா காலம் அவரோட வாழ போறீங்க, அவரோடு நீங்க இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் அந்த பிதாவாகிய தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனாய் கர்த்தர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை பூமியிலே சிந்தினார். விளைய கரையமாக உங்களை என்ன பண்ணார்? மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்க வாங்கி அதை புசிக்கணும். அதை வாங்கி புசிக்கும் போது இந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும் போதுதான் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இல்லைன்னா எங்க போக முடியாது, எங்க போக முடியாது? நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. வேதம் தெளிவா இருக்கு. நான் அவரை கேட்டேன், பைபிள் வசனம் இப்படி சொல்லுது, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னாரு, இது எப்படி பிரதர்? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. கல்லன் 2 பேர் பக்கத்துல சிலுவையில அரைஞ்சாயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு கல்லன், இந்த பக்கம் ஒரு கல்லன். அரைஞ்சிட்ட உடனே அவன் கேட்கிறான், யாரு பக்கத்துல இருக்கிற கல்லை என்ன பண்றான்? கேலி பண்ணி சிரிக்கிறான், பரியாசம் பண்றான், என்னென்ன காரியத்தை செய்யறான். கூட ஒரு காரியத்தை சொல்றான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்ன உடைய ராஜ்யத்துல கொஞ்சம் என்ன நினைச்சுங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும். இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பார். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பார். பிரதர், அந்த வார்த்தை அப்படி சொல்லுது பிரதர். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரம் அவருக்கு இருக்கு. நான் நரமாமிச ஒரு மனுஷன், நான் சொல்லிட்டாக்கா நீ இன்னைக்கு பல்லவர் ஆயிரத்துக்கு நீ வந்துருமான்னு சொல்லிட்டு வந்துட முடியுமா? எனக்கு அந்த அதிகாரம் இருக்கா? சொல்லுங்களேன்.
கடவுளுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு சகலமும். ஏன்னா அவன் தன் பாவங்களை உணர்ந்துட்டான். உணர்ந்த உடனே தேவன் அவனை மன்னிச்சுட்டாராம், நித்தியத்திற்கு கொண்டு போயிட்டார். ஆனா இப்ப இருக்கிற நாம இயேசு கிறிஸ்துவை போல மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் அல்ல. நாம பாவத்திலிருந்து என்னை என் தாய் கர்ப்பம் தரித்து என்ன பண்ணலாம், என்னை பெற்றா பாவத்திலிருந்து என்னை கர்ப்பம் தரித்து தேவனுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு என்னை அறிந்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ மனுஷன் நான், துன்மார்க்கமான மனுஷன், அக்கிரம மனுஷன், நான் வெளியிட நித்தியத்துக்கு வர முடியுமா? ஒருபோது வர முடியாது. ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சொன்னா அது நடக்கும், நம்ம சொன்னா நடக்காது. இதை காட்டி மேற்கோள் காட்டுறாங்க. இதை சொல்லியிருக்கு, அவன் வந்துக்கிறானே, இந்த பாவி வந்துக்கிறானே, அக்கிரமக்காரன் வந்துட்டுக்கிறானே. ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது, என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மாத்திரம் தான் நித்திய ஜீவனுக்கு வர முடியும். இல்லைன்னா எங்க வர முடியாது, வரவே முடியாது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால். பாருங்க, வேதம் சொல்லுகிறது நமக்கு எப்படி இருக்கு, சிஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்கள் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் எங்க வர முடியாது, நித்திய ராஜ்யத்திற்கு வர முடியாது. இதுதான் சத்தியம். அப்ப இதை என்ன பண்ணணுமா, இதை என்ன செய்யணும், ரத்தத்தை பானம் பண்ணணும், அவருடைய சரீரத்தை புசிக்கணும், மாதந்தோறும் அதை தான் அனுசரிக்கிறோம். நான் வரும் அளவு என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. இதை நான் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க, இதுதான் என் புதிய உடன்படிக்கை, இது நித்திய உடன்படிக்கை, அழிவே இல்லாத ஒரு உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து பாருங்க, நமக்காக ஜீவ பலியை தம்பத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார், அதுதான் அந்த ரத்தம். தன் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார், அதுதான் அவருடைய சரீரம். இந்த அப்பம் அவருடைய சரீரம். அதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை கூப்பிட்டு பஸ்கா பண்டிகையிலே பாருங்க இந்த காரியத்தை குறித்து அனுசரிக்கிறாங்க, ஆசரிக்கிறாங்க. இது என் புதிய உடன்படிக்கை, நான் வருமளவும் இதை நீங்க என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. அதை நினைவு கூற முடியாத இந்த காரியத்தை நீங்க என்ன பண்றோம், செஞ்சிருக்கிறோம். இந்த ரத்தத்தை பானம் பண்ணி அந்த சரீரத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம் தான் நித்திய ஜீவன். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தேவ திருவசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்கத்தை இனி என்ன பண்ணிடாதீங்க, என்ன செய்யாதீங்க, தடைப்பட்டு வீட்டில் இருக்காதீங்க. ஏன்னா போன வர இந்த வாரம் வர போய்க்கலாமே. கடமைக்காக ஆண்டவரை தேடி வருவார்களானால், இம்மைக்காக ஒருவன் தேவனை தேடுவானால், அவனை போல இந்த உலகத்தில் பரிதபிக்கப்பட்ட மனுஷன் பூமியில ஒருவனும் இல்லை. நீங்க இம்மைக்கு மாத்திரம் தேவனை தேடி சர்ச்சுக்கு போனா கர்த்தரை நல்லா வச்சுருப்பா, ஆசீர்வாதமா வச்சுருப்பா. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமியில ஒருத்தனும் கிடையாது. ஆனா என் தேவனை அறிஞ்சு அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணி அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை புசித்தோம்னா எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நம்பி நீங்க தேவனை ஆராதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினீங்கன்னா, இது தேவனை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதி தேடுகிற காரியம். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போகும். இதான் உண்மை. முழங்கால் படியிடுவோமா, தேவ சமூகத்தில் கேட்போமா. சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இப்படி வல்லமையுள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, ஏசப்பா கேட்ட வார்த்தையின் பிரகாரமா ஏசப்பா நாங்கள் செவி கொடுத்து நடக்க தேவ கிருபையும் தேவ பலனும் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து என் தகப்பனை ஏசப்பா நீர் வழி நடத்த வேண்டும்படியாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆனாலும் என் தகப்பனே, யார் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு என் தகப்பனே ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெறாவிட்டால் அவன் நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். என் தகப்பனே, உமது வல்லமை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் உள்ள கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா என் தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து ஒரு மனம் திரும்பி ஆண்டவரே ஞானஸ்தானத்தை பெற்று
ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள உடைய சரீரத்தை புசித்து உடைய ரத்தத்தை பானம் பண்ணு தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தரல வேண்டும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிற அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தியத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டான். கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை இடம் இசப்பா உடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நடக்க சத்தியத்திற்கு சாட்சியா ஜீவிக்க தேவ கிருபையைத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.